எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன பிறகு கொஞ்சம் பெரிய வகையில் பெருசாக தான் பண்ணோம் என்கேஜ்மெண்ட்டு. எல்லாரையும் கூப்பிட்டு பண்ண என்கேஜ்மெண்ட். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் நடந்த பிறகே எங்களுக்குள்ள டிஃப்ரென்சஸ் வந்துச்சு. ஸோ சம் திங்ஸ் ஹேவ் ஹேப்பன். அவர் என் ஃபோன் செக் பண்ணது, அதில் என்னமோ பார்க்கக்கூடாதது பார்த்த மாதிரி ஒரு சண்டை போட்டது, ஒன்றுமே இல்லை, யாரோ அனுப்பிச்சது, வெரி நைஸ், இந்த சீரியல் பார்த்தோம், நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க, வெளியே பார்த்த சந்தியாவா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இருந்த மெசேஜை போய் பெருசாக்கி, இத்தனைக்கும் நான் அதுக்கு ரிப்ளையும் பண்ணலை. கீழே இப்படி பண்ணேன் எதுவுமே இல்லை. 2009 ஐ வாஸ் மேரிட். 2010 புரிஞ்சு போச்சு. ஒரு வீட்டில் வாழும்போதே நமக்கு புரியும் இல்லையா, இட் இஸ் நாட் அவங்க எதிர்பார்த்தது நம்ம இல்லை, நம்ம எதிர்பார்த்தது அவங்க இல்லை அப்படின்னு ஒரு புரிதல் வரும்போது இது மியூச்சுவலாகவே முடிவு ஆனது தான். ஆனால் ஒரு ரீசன் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஈச் கப்பிள் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா, அவங்களுக்குள்ள தட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். இது நடந்து பாருங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு. 2010 ஃபிக்ஸ் மென்டலி ஒரு சார்ட் அவுட் ஆயிடுச்சு. லைக் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். இதே மாதிரி இருக்கிற ஒரு லைஃப்பும் இழுத்துட்டு 100 வருஷம் வாழணும் அப்படின்னு முடியாது. உங்க கூட இல்லை, இன்னொரு நாள் கூட இருக்க முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும்போது ஐ வாஸ் only 24 when I got married. இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி அப்போ இருந்திருந்தா, ஆல்வேஸ் ஐ சே, கல்யாணம் ஆனாலும் 2வது நாளே கூட டிவோர்ஸ் வாங்கியிருப்பேன். அந்த 2 வருஷமும் கூட இழுத்து பிடிச்சி தொங்கி, நீதான் என் உலகமா, இல்லை இந்த கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிறதுக்காக நான் வாழணும், இந்த தாட்ஸ் இட்ஸ் நாட் செட்டிங். இதுக்குன்னு தானே டிவோர்ஸ்னே ஒன்று உருவாங்கினது. எதுக்கு? தேர் இஸ் அ வே அவுட். வேண்டாம், இருக்கிற ஒரு வாழ்க்கையில எதுக்கு பிடிச்சி தொங்குறது, வேண்டாம், வேஸ்ட் ஆஃப் டைம். ஸ்பெஷலி மோர் ஓவர் எனக்கு கிட்ஸ் இல்லைல்ல, அந்த டைமில் ஐ டிடன்ட் ஹேவ் கிட்ஸ் அண்ட் ஆல். நோ, ஸோ இட் வாஸ் ஈஸி டு, இல்லை கிட்ஸோட வாழ்க்கைக்காகன்னு சில பேர் யோசிப்பாங்களா, அது கூட எனக்கு இல்லைன்னு சொல்கிறேன். அந்த டைமில் இட் வாஸ் ஈஸி. அது கூட ஆமாம், எமோஷ்னல்லி அட்டாச்மெண்ட்ஸ் அது கூட இல்லை. ஸோ இட் வாஸ் ஈஸி டு சார்ட் அவுட். 2013 எனக்கு அப்போது இட் டுக் 6 months. அந்த கூல் ஆஃப் பீரியட் இருக்கும்ல, அந்த வெயிட்டிங் பீரியட், வாட் எவர் இட் இஸ் கால்ட், அது முடிச்சு லீகலி பேப்பர் வரதுக்கு ஒரு 2013. இட்ஸ் மீன் வாட் 11 years that I got divorced. It's a short marriage. எனக்கு ஞாபகம் கூட இல்லை, டேஸ் கூட இருக்கக்கூடாது. ஆக்சுவலி அந்த மாதிரி பிடிக்கலைன்னா ஒருத்தங்களுக்கு நான் எனக்கு மட்டும் சொல்ல வரல, ஒருத்தங்க மியூச்சுவல் ரெஸ்பெக்டும் அது இல்லைன்னா இருக்க முடியாது. பெரியவங்களுக்காக இது எதுக்கு இழுத்ததே தெரியுமா? ஆக்சுவலி எங்களுக்கு என்னுடைய க்ளோஸ் சர்க்கிளுக்கு தெரிஞ்ச விஷயம், உலகத்துக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன பிறகு அது கொஞ்சம் பெரிய வகையில் பெருசாக தான் பண்ணோம் என்கேஜ்மெண்ட்டு. எல்லாரையும் கூப்பிட்டு பண்ண என்கேஜ்மெண்ட். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் நடந்த பிறகே எங்களுக்குள்ள டிஃப்ரென்சஸ் வந்துச்சு. ஸோ சம் திங்ஸ் ஹேவ் ஹேப்பன். அவர் என் ஃபோன் செக் பண்ணது, அதில் என்னமோ பார்க்கக்கூடாதது பார்த்த மாதிரி ஒரு சண்டை போட்டது, ஒன்றுமே இல்லை, யாரோ அனுப்பிச்சது, வெரி நைஸ், இந்த சீரியல் பார்த்தோம், நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க, வெளியே பார்த்த சந்தியாவா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இருந்த மெசேஜை போய் பெருசாக்கி, இத்தனைக்கும் நான் அதுக்கு ரிப்ளையும் பண்ணலை. கீழே இப்படி பண்ணேன் எதுவுமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விஷயத்துக்கு ஏதோ ஒன்று ஓப்பனாக என்னப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தங்க ஃபோன் அங்கே விட்டு போகிறாங்க, உன்னை நம்பி விட்டு போகிறாங்க, நீ சரி உன்னோட மைண்ட் ஆஃப் இதில் நீ செக் பண்ணுற, சரி அது கூட நான் ஏற்றுக்கிறேனே, ஏதோ ஒன்று நீ செக் பண்ணி தொலைச்ச, ஏதோ ஒன்று கர்மம் போ, ஏதோ ஒன்று பண்ணி தொலைச்ச, நேராக கேட்கலாம்ல. அது நாள் கணக்கில் இழுத்து அதுக்கப்புறமா நான் என்னோட மைண்டில் ஏன் பேச மாட்டேங்கிறாரு, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு நான் என்னை ரொம்ப நாள் என்னை இது பண்ணி யோசிக்க வச்சு ஹெராஸ் பண்ணி, அதுக்கப்புறமா ஒரு நாள் இழுத்து பிடிச்சி சொல்லுன்னும் போது அது சொல்லி, அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இந்த மெசேஜ் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ரெட் ஹேண்டட் ஏதோ பிடிச்ச மாதிரி பேசும்போது, இந்த மெசேஜ் அப்படின்னும் போது, இந்த மெசேஜ் பாரு, எடு உன் ஃபோன் எடுத்து பார்த்தா இந்த மெசேஜ், இதில் என்ன தப்பு இருக்குது? ஐ லவ் யூன்னு இல்லை, ஐ லவ் யூ டூன்னு நான் சொன்னது எதுவுமே இல்லை. ஒரு ஃபேன், as an actor, if my phone number is going to 100 people, 1000 people, don't you get wrong calls? We all get. நம்மளை விடுங்க, வெளியே பெண்களுக்கு வரது இல்லையா? வரும். I mean, as a partner, you are there to support me. ஒரு ராங் கால் வரும்போது என்ன நிற்க வைக்கக்கூடாது. எப்படி நீ கொடுக்காமலே அவங்ககிட்ட நம்பர் போச்சா,
அது அதே பாம்ப்ளெட் போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க எல்லாருக்கும். வா வா கொஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணு, 1 மணிக்கு 2 மணிக்கு. வாட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்? இப்போ அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் கெட் அவுட் ஆஃப் மை லைஃப் இப்படி தான் சொல்லுவேன் நான். யூ டோன்ட் ஈவன் டிசர்வ். உனக்கு ஒரு செகண்ட் கூட நியாயம் இல்லை, எந்த பெண்ணு கூடவும் இருக்க தகுதி இல்லை. ஏன்னா அந்த இடத்துல இவங்க இருக்கும்போது தான் தெரியும் அந்த ஹெராஸ்மெண்ட்டோட இது என்னன்ட்டு. ஸோ அது என்கேஜ்மெண்ட் அப்போ நடக்கும்போதே அழுதேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்லி இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணார். எங்கள் அம்மா எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பெருசாக என்கேஜ்மெண்ட்டு ஆயிடுச்சு, எல்லாருக்கும் சொல்லி ஆயிடுச்சு, ஸோ ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லை, பொசசிவ்னஸில் பண்ணிட்டேன்னு சொன்னார் இல்லை. எவ்ரி ரிலேஷன்ஷிப்பில் இது நடக்கும், இதுக்காக நீ வந்து கல்யாணத்தை நிப்பாட்டணுமா, நம்ம கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு அப்படின்னாங்க. அஸ் எனி பேரண்ட்ஸே அவங்க சொன்னாங்க. சொல்லும்போது நானும் அந்த பேச்சுக்குள்ளே போயிட்டேன். ஆமாம், ஏதோ அப்பாயோ மேலே அன்புல தான் இது பண்ணார் அப்படின்னு நானும் யோசிச்சு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அங்கேயே இட் வாஸ் நாட் செட்டிங். ஆக்சுவலி அந்த என்கேஜ்மெண்ட்டோடவே நிப்பாட்டிருக்கணும். நம்ம சொசைட்டி நம்மளை இப்படி பார்க்குமேன்ட்டு சொசைட்டிக்காக ஒரு கல்யாணம் பண்ணி திருப்பி இப்போ டிவோர்ஸ் பண்ணும்போது என்ன பார்க்காதா? இது விடுங்க, இது 11 years ஆச்சுங்க. இப்போ நம்ம இதை பற்றி ஒரு மேடையில் பேசுறது இல்லையா? இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் இப்பவும் பேசுவாங்க. என்ன ஏதாவது குத்தி காட்டணும்னா என்ன தெரியுமா பேசுவாங்க? நீ என்னடி டிவோர்ஸ் பண்ணி, டிவோர்ஸ் என்ன, 60% ஆஃப் மேரேஜஸ் ஆர் எண்டிங் இன் டிவோர்ஸ். நீ ஒருத்தங்கள டிவோர்ஸி அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன, நீ ஒரு மர்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க? வெக்கமா இல்லை, அப்படி சொல்லவே கூடாது. பிகாஸ் நம்ம எடுத்தால் நம்ம ஃபேமிலிஸில் எத்தனை பேர் டிவோர்ஸ்டாக இல்லை சொல்லுங்கள்? இட்ஸ் நாட் அட் ஆல். இப்போ ஐ எம் டோட்லி அ ஃபைட்டருங்க. ஐ டோன்ட் ஈவன் டேக் அ ட்ராஷ். மூஞ்சியை குத்திருப்பேன் இந்த மாதிரி வார்த்தை சொல்லும்போது. யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் அப்படின்னும் போது மண்டையில் போட்டு டிங்குன்னு அடிச்சிருப்பேன் அந்த ஃபோனை வச்சு. தெரியாமல் கெஞ்சிட்டேன், மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. அப்படி ஒருத்தங்க நம்மளை நிற்க வச்சு கேள்வி கேட்கும்போது நம்ம ஏன் இந்த மாதிரி ரொம்ப இறங்கி போய் நாள் கணக்கில் அது நம்ம